ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தரக்கூடிய ஒரு ஆப் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா InstaKash. நீங்கள் டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் மேலே சர்ச் பாரில் InstaKashன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ண பதாட்டி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு ஒர்க்குக்கு போயிடும். இதுதான் இந்த ஆப்பு. நீங்கள் ஓப்பன் பண்ண பார்த்தாடி ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெர்சன்டேஜ் இருக்கும். உங்களுக்கு 100% கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பெர்சன்டேஜ் அதிகமாகும். நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து நான் மொத்தம் கம்ப்ளீட் பண்ண டோட்டல் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 5169 டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் 138 டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி நவ், அதுதான் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷனு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று டேட்டு மந்த்துன்னு டைப் பண்ணுறது, ஒன்று அமௌண்ட்டு பார்த்து டைப் பண்ணுறது, இன்னொரு டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டாஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைப். இந்த மாதிரி 4 விதமான டாஸ்க் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாஸ்க்குமே என் ஒர்க்கு வரும். என்னோடய பேலன்ஸ் பார்ப்போம். இப்போ நான் 1 ஹவரில் நான் ஒர்க் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹46.77 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் ₹199 நான் அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பேடிஎம் வாலெட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஏர்ன் மணி நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து அவங்க வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை கரெக்டாக செக் பண்ணுறது தான் ஒர்க்கு. டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டேட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குன்னா அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு வேர்டு இதில் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் குறையும். அப்புறம் அக்கௌண்ட்டை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்துடும். இதுவும் அப்படியே கரெக்டாக இருக்குது. எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா இதில் ஏர்ன் பண்ணலாம். செக் பண்ணுறது தான் ஒர்க்கு. அப்படி மேலே இருக்கிற வேர்டு வந்து கீழே மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் சேஞ்ச் தான் பண்ண போகிறீங்க. இதில் பாருங்கள், இதில் கம்மாலாம் போடக்கூடாது. டாட் மெத்தட்னு வைக்கணும். அதனாடி இது கரெக்டாக தான் அவங்க வச்சுருக்காங்க. அதனாடி எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறது தான் மேலே இருக்கிறது. அந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து வெளில வந்துங்க. ஓகே, இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்னுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு நான் கரெக்டாக போகிறேன். பேடிஎம் வாலெட்டுக்கு வந்தாச்சு. மேலே பார்த்தீங்களா, கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் Ocrolus ஈஸ்ட், இந்த நேமில் தான் அவங்க அமௌண்ட் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக 1 பைசா இருந்தாலும் அவங்க கரெக்டாக அவங்க அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை.
ரூ. 5 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் ரூ. 1 நீங்கள் 1 பைசா அந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக மதியம் 2 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.